வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ரொம்ப வருத்தத்தோட தான் இந்த காணொளிய நான் பதிவு பண்றேன். 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் திரைப்படம் வந்தது. அந்த படத்துடைய பெயர் நண்பன். அதுல கதாநாயகனாக நடிச்சது அப்போ சூப்பர் ஸ்டாராக இருந்த, இப்போ மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள். பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் அந்த படத்துல அவர் பிளே பண்ணியிருப்பாரு. அந்த படத்துடைய மைய கருத்தே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி என்பது அனைவருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அந்த கல்வி மூலமாக மாணவர்களுக்கு தேவையில்லாத பிரஷர்லாம் போட்டு, மாணவர்களுடைய எதிர்காலத்த சீரழிக்கக் கூடாது அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படத்துடைய மையக்கரு. இது ஆக்சுவலா ஹிந்தியில வந்த த்ரீ இடியட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை தழுவி தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த ஹிந்தி படத்துக்கும் சரி, தமிழ்ல நண்பன்ல விஜய் அவர்கள் நடித்த அந்த பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்த ரியல் லைஃப் ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோனம் வாங்சுக் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த திரைப்படத்துல விஜயோடைய நண்பன் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுவார். அந்த நேரத்துல அவர் அந்த வில்லன் கேரக்டரான சத்யராஜ் அவர்கள் கிட்ட பேசக்கூடிய வசனங்கள் இன்னிக்கும் பசுமையா நமக்கு நினைவு இருக்குது. இங்க இருக்கிற பிரஷர்னால அவர் இறந்து போல, இங்க இருக்கிற பிரஷர்னால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட் சூசைட்ஸ பத்தி தரவுகள்லாம் சொல்லி பேசுவாரு. ஒரு சின்ன கிளிப்பிங் உங்களுக்காக போடுறேன். முதல்ல அத பாருங்க. இங்க பிரஷர் ஏற்பட்டதுனால அவர் செத்துட்டான்னு சொல்றாங்க. அதே 4 வருஷம் இங்க பிரஷர் இருந்துச்சு. அது யாருக்கா தெரியுமா சார்? அது ஏன் சார் ரிப்போர்ட்ல வரல? இந்த இன்ஜினியருங்க எல்லாத்துக்கும் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிரஷர் அளக்க ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது சூசைட் இல்ல, கொலைன்னு. பாத்தீங்க இல்லையா? இந்த கேரக்டருக்கான இன்ஸ்பிரேஷன் தான் சோனம் வாங்சுக். தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள்ல மாணவர்களுக்காகவும் அவங்க கல்வி சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்த ஒரு நபர். இன்னைக்கு அந்த சோனம் வாங்சுக் ஜந்தர் மந்தர்ல கிட்டத்தட்ட நடைப்பணமா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 18 நாளா பச்சை தண்ணி கூட படாம இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துடைய எதிர்காலத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கையில எடுத்திருக்கிறாரு. இந்த நாட்டுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 18 நாளா மனுஷன் ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டு இருக்கிறார். 8 கிலோக்கு மேல அவருடைய உடல் எடை குறைஞ்சு போச்சு. பிபி நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டு வருது. சுகர் குறைஞ்சுகிட்டு வருது. எந்த அளவுக்கு அச்சம் வந்திருக்குன்னா, இன்னைக்கே ஒரு பிஏஎல்ல கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. மருத்துவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 48 மணி நேரம் இப்படி விட்டுட்டீங்கன்னா, அவர் இறந்து போயிருவாரு. தயவு செஞ்சு அவர ஃபோர்ஸ் ஃபீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய ஒரு பிஏஎல்ல கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வாங்சோக் தன்னுடைய போராட்டம் போது என்ன பதிவு பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணும் பெரிய காந்தி இல்ல. நான் ஒண்ணும் பெரிய ஹீரோ இல்ல. நான் ஒரு சாதாரண குடிமகன். ஆனா, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத உணர்ந்த குடிமகன் நான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ல இருந்து நான் என்னைக்குமே தவற மாட்டேன். இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை, இந்த நாட்டுடைய ஜென்ஸிய பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை, ஒரு ஒரு நாட்டு குடிமகனாக எனக்கு இருக்கு. அந்த கடமைய நான் செய்யறேன். அதனால தயவு செஞ்சு என்ன ஹீரோ ஆக்காதீங்க அப்படின்னு பேசுறார். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. உங்க ஹீரோக்கள மத்தவங்க கிட்ட தேடாதீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஹீரோ இருக்கான். அந்த ஹீரோ என்னைக்கு வெளியில வரப்போறான்? அந்த ஹீரோ என்னைக்கு அவங்களுக்கான உரிமைகள பத்தி பேசப் போறான்? அப்படின்னு இந்த நாட்டுடைய இளைய தலைமுறையை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஆனா, அவருடைய கேரக்டர அவ்ளோ அழகா சினிமால போர்ட்ரை பண்ண விஜய் அவர்கள், இந்த நிமிஷம் வரைக்கும் சோனம் வாங்சுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசலங்க. ஒரு ட்வீட் இல்ல, ஒரு பதிவு இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல. அசெம்பிளில பேசினாரு. இந்த நீட் எக்ஸாம்ல இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அதனால அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகுது அப்படின்னு தன்னுடைய முதல் அசெம்பிளி ஸ்பீச்ல முதலமைச்சர் விஜய் பேசினார். நீட் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு எக்ஸாம். தயவு செஞ்சு அபாலிஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது நீட் விலக்கு கொடுங்க. நாங்க பழைய முறைப்படி இங்க மாணவர் சேர்க்கையை நடத்துக்கிறோம். கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்துங்க அப்படின்னு அசெம்பிளில பேசினாரு. அத உண்மையிலேயே எல்லாரும் வரவேற்றோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு கேரக்டர் மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கிறார். அவருக்கு ஆதரவா ஏன் சார் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க?
உண்மையிலேயே இந்த போராட்டத்தின் மீது அக்கறை இல்லாததுனால நீங்க பேசாம இருக்கிறீங்களா? இல்ல இந்த போராட்டத்தை ஆதரிச்சு பேசுனா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற உங்க சுய அக்கறையினால நீங்க பேசாம இருக்கிறீங்களா? இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. சோனம் வாங்சுக் ஜூன் 28ஆம் தேதியில இருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார். எதற்காக இந்த போராட்டம் நடக்குது? நீட் முறைகேடுனால லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீட் மட்டும் இல்ல, கடந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட தேர்வுகளில் முறைகேடு நடந்திருக்கு. அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும். இந்த வருஷம் நீட்ல நடந்த முறைகேடுனால ரீ எக்ஸாம் வச்சதுனால 21 மாணவர்கள், இந்தியாவுல 21 மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் பள்ளிக் கல்வித்துறையுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ரொம்ப அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படிங்கறத கண்டிச்சு நீங்க தார்மீக பொறுப்பேத்துக்கிட்டு உங்க பதவியை ராஜினாமா பண்ணணும். குழந்தையை இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. 1 நாள் 2 நாள் இல்லைங்க. ஒருவேளை சாப்பிடலைனாலே நமக்கெல்லாம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 18 நாள் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம ஒரு மனுஷன் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்கால ஜென்சிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறார். இவருக்கு ஆதரவாக எத்தனையோ தலைவர்கள் பேசிட்டாங்க. சசி தரூர் பேசிட்டாரு, அகிலேஷ் யாதவ் பேசிட்டாரு, மம்தா பானர்ஜி பேசிட்டாங்க, உத்தவ் தாக்கரே பேசிட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிட்டாரு, திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரு, பிரகாஷ் ராஜ் நேர்லயே போய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனா பேச வேண்டிய ஒரு குரல் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. யோசிச்சு பாருங்க. விஜய் என்பவர் 2 விதத்துல இந்த இஷ்யூல கனெக்டடா இருக்காரு. ஒண்ணு, திரையில சோனம் வாங்சுக்குடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா அவர் நடிச்சிருந்தார். உண்மையிலேயே சோனம் வாங்சுக் இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருந்தால், உண்மையிலேயே அந்த திரைப்படத்துல நீங்க உணர்வு பூர்வமா நடிச்சிருந்தீங்க, அந்த விஷயத்தை நீங்க உளமாற உணர்ந்து இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக நீங்க ஜந்தர் மந்தருக்கு நேரடியாலாம் போக வேண்டாங்க. எப்படி அண்ணா ஹசாரே போராட்டம் பண்ணும்போது நேரடியா போய் ஆதரவு கொடுத்தீங்களோ, அத கூட நீங்க செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஒரு ட்வீட், ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஆதரவா, அவர் போராட்டத்துக்கு ஆதரவா, அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, அதோடைய நேஷன் வைட் இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் விஜயை பின்பற்றல. ஒட்டுமொத்த இந்தியாவுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய ஒரு பெரிய ஹீரோவா பாக்குறாங்க. அது சமூக வலைதளத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்கூடா தெரியும். தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை வட இந்திய ஊடகங்கள் மூலமாக, வட இந்திய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மூலமாகவும் அங்க இருக்கக்கூடிய ஜென்சிக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ விஜய் இதுல ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னா, ஆதரவு கொடுத்திருந்தாருன்னா, அதோடைய நேஷன் வைட் இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த இஷ்யூக்கு எவ்வளவு பெரிய ஒரு டிராக்ஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஜென்சிக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஏன் விஜய்க்கே இது எவ்வளவு பெரிய ஒரு மைலேஜ் கொடுத்திருக்கும் நேஷனல் லெவல்ல அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய அடுத்த இலக்கு அதுதானே. இந்தியா கூட்டணி மூலமா தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தானே உங்களுடைய இலக்கு. எந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு கிடைக்காத விசிபிலிட்டி விஜய் ஒரு வார்த்தை பேசியிருந்தா இந்த இஷ்யூல அவருக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா? அது ஒன்றிய பாஜக அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். நண்பா நண்பீஸ் என்கிட்ட கேட்கலாம், இது என்ன தமிழ்நாட்டுலயா நடக்குது, டெல்லியில தானே நடக்குது, இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. இந்த முறைகேடுகள்னால பாதிக்கப்படக்கூடியது தமிழ்நாட்டு மாணவர்களும் சேர்த்து தானே. அசெம்பிளில நீட்டை எதிர்த்து முதல்வர் பேசுறாருல, அதே வார்த்தைகளை ஏன் பொது வெளியில மாணவர்களுக்கு ஆதரவாக அவர் பதிவு செய்ய தயங்குறாரு? அசெம்பிளிக்குள்ள ஒண்ணு பேசுறாங்க, ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா யுஜிசிக்கு ஆதரவா செயல்படுறாங்க. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. அப்ப இந்த முரண்பாட நாம கேள்வி கேட்க வேண்டி இருக்குல்ல. இதை தாண்டி இத விஜய் ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நாம சொல்றோம்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கனெக்ஷன். ஒவ்வொரு மேடையிலயும் விஜய் என்னங்க பேசுறாரு? நாங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்திட்டோம். இந்த வாட்டி மக்கள் சாதிய பார்த்தோ இல்ல காசுக்காகவோ எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு பேசுறாரு இல்லையா?
இந்த வாட்டி விஜய் 35% வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்னா, கிட்டத்தட்ட 20ல இருந்து 40 ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல 40% பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது தரவு. அப்போ ஜென்ஸி உங்கள எப்படி பார்த்திருக்கிறாங்க? அவங்களுடைய ஹீரோவா பார்த்திருக்காங்க. அவங்களுக்கான குரலாக பார்த்திருக்கிறாங்க. அவங்க பிரச்சனைகளுக்காக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா பார்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஜென்ஸி தாங்க இந்த பிரச்சனையில மிகவும் பாதிக்கப்படக்கூடிய தரப்பு. அப்ப அவங்களுக்காக நீங்க பேச வேண்டாமா? இன்னைக்கு சோனம் வாங்சுக் ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்கிறார்ல, அவருக்கு ஆதரவா நிக்கக்கூடியது யாரு தெரியுமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்களுக்கான பார்ட்டிங்க. ஜென்ஸியுடைய பார்ட்டி. இந்த பார்ட்டி எப்படி உருவாச்சு? எப்படி ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட 2 கோடி ஃபாலோவர்ஸ தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி ஜென்ஸி எல்லாம் போய் ஜந்தர் மந்தர்ல போராடினாங்க அப்படிங்கிறத விரிவா நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். விஜயுடைய தாவேகாவுடைய அரசியல் கிராமர் தானேங்க சிஜேபியுடைய கிராமர். எப்படி இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி நீங்க இங்க சிஎம்மா வந்து பதவியில உட்கார்ந்தீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை தானே காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்படுத்தியிருக்கு. அப்ப அந்த கிராமர், அந்த உணர்வு மத்தவங்களோட விஜய்க்கு நல்லா புரியணும்ல. அப்படிப்பட்ட ஜென்ஸி தானே உங்கள முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதவியில கொண்டு வந்து உட்கார வச்சு, உங்களுக்கு அவ்ளோ அதிகாரத்தையும் விசிபிலிட்டியும் குடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்தையும், அந்த விசிபிலிட்டியும் அவங்களுக்காக நீங்க பயன்படுத்தலைன்னா, வேற யாருக்காக சார் பயன்படுத்த போறீங்க? விஜயுடைய இந்த மௌனத்துக்கு 2 காரணங்கள் தான். 2 ஹானஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு உண்மையிலேயே இது போன்ற விஷயங்கள்ல கன்சர்ன் இல்ல. மேடையிலயும் சரி, அசெம்பிளிலயும் சரி, பஞ்ச் டயலாக் பேசுறாரே தவிர, அவருக்கு உண்மையிலேயே இது போன்ற இஷ்யூஸ்ல கமிட்மெண்ட் இருக்கா? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா, இந்த ஒரு இஷ்யூன்னு இல்ல. பொதுவா அவர் திரைப்படங்கள்ல பேசின பல இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா, திரைப்படங்கள்ல ஒண்ணு பேசியிருப்பாரு. ஆனா ரியல் லைஃப்ல அதுக்கு நேர் எதிரா தான் செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கத்தி திரைப்படத்துல விவசாயிகளுக்காக அவ்வளவு பேசியிருப்பாரு. ஆனா, இன்னைக்கு விவசாயிகள் முழுமையாக கோரிக்கைகள்லாம் நிறைவேத்தல அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அத பத்தி அவங்க எந்த கவலைப்பட்டதாவும் தெரியலையே. ஊழலை எதிர்த்து அவ்ளோ வீர வசனங்கள் பேசினாரு. இன்னைக்கு உங்க அமைச்சரவையில இருக்கிறவங்களே ஊழல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. பேருக்கு கூட அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களே. மாறாக அத சோசியல் மீடியால யாரு எக்ஸ்போஸ் பண்ணி கேள்வி கேட்கிறாங்களோ, அவங்க மீதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்களே. தனிமனித ஒழுக்கத்தை பத்தி சிஎம் விஜய் பேசுறாரு. ஆனா தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக என்ன தனிமனித ஒழுக்கத்தை அவர் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறாரு? இந்த விஷயத்திலயும் அப்படித்தான். சோனம் வாங்சுக்குடைய கதாபாத்திரத்தை ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிக்க தெரிஞ்ச அவருக்கு, ரியல் லைஃப்ல அதே சோனம் வாங்சுக் அதே இளைஞர்களுக்காகவும், அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் போராடிட்டு இருக்கிறாரு. 21 உயிர் போயிருக்கு. படத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுனீங்களே சார். நிஜத்துல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதற்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அப்போ திரைப்படங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அரசியலுக்கு ஒரு என்ட்ரியா நீங்க பார்த்திருக்கீங்க. ஒரு கருவியா நீங்க பார்த்திருக்கீங்க. சினிமா வாஸ் நத்திங் பட் a tool for you to make money and a step for you to enter politics. மத்தபடி மீடியாவை யூஸ் பண்ணி உண்மையிலேயே சமூகத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க என்னைக்குமே நினைச்சதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு முக்கியமான காரணம் பயம். நீங்க பேசுனீங்கல்ல வேட்டைக்காரன்ல, பயம் பையா. அந்த பயத்தை ஒன்றிய அரசு உங்களுக்கு காட்டியிருக்கு. அதனாலதான் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் நேரடியாகவும் சரி, மறைமுகமாவும் சரி, ஒரு குறைந்தபட்ச விமர்சனத்தை கூட நீங்க பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. மாறாக ஒன்றிய அரசுக்கு ஆதரவான பல விஷயங்களை தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியை நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. அப்ப ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதானா அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா முதல் மேடையிலேயே நீங்க தானே சார் சொன்னீங்க, பாசிசம் பாயாசம்னு பேசி உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க. பாசிசம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. மாநிலத்துல அதை விட முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசை எதிர்த்து இங்க நடக்கக்கூடிய அரசியலை நீர்த்து போக செஞ்சு, மடைமாற்றம் செஞ்சு, டைவர்ட் பண்ணதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கே. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சே செய்றீங்களா? இல்ல பயத்தினால செய்றீங்களா? நாளைக்கு ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நாம ஏதாவது பேசிட்டா, அது நம்ம பதவிக்கோ, நம்ம ஆட்சிக்கோ ஒரு பெரிய ஆபத்தா வந்து முறிஞ்சிடுமோ? ஏற்கனவே குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற வழக்கு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கரூர் வழக்கு தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு.
அப்போ உங்க மௌனத்துக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? அப்படிங்கிறதையும் நாங்க கேட்க வேண்டியிருக்குல்ல. அப்ப ஆக மொத்தம் உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள்ல கமிட்மெண்ட் இல்ல. உங்களுடைய அரசியல்ல நீங்க ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கீங்க. உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டா இருக்குமோ, அப்ப மட்டும் தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா? உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் நீங்க பண்றீங்கன்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வருவீங்க அப்படின்னு நம்பி தான் மாணவர் சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு சார். இன்னைக்கு நீங்க ஆதரவா ஒரு வார்த்தை பேசினா, அது சோனம் வாங்சுக்குக்காக இல்ல. இன்னைக்கு நாட்டுல நம்மளுடைய எதிர்காலமே என்னன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த குழந்தைங்களுக்காக. இதுல இன்னொரு உச்சபட்ச வேதனை என்ன தெரியுமா? இதே மாணவர் சமுதாயம் யாருக்காக சோனம் வாங்சுக் பாடுபட்டுட்டு இருக்கிறாரோ, யாருக்காக அவர் இப்படி ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருந்து தன் உயிரையே பணயம் வைக்கிறாரோ, அதே மாணவர் சமுதாயத்த கையில எடுத்து அவர ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இந்த சங்கி கூட்டம். அவங்களுக்கு ஆதரவா இங்க இருக்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டமும் சேர்ந்து இந்த மாதிரி மீம்ஸ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கு. சோனம் வாங்சுக் சொன்ன மாதிரி உங்களுக்காக ஒரு ஹீரோ வருவான். அவன் நமக்காக பேசுவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது என்னைக்குமே ஏமாற்றமா தான் முடியும். உங்களுக்காக நீங்க எப்ப பேசப் போறீங்க? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சோனம் வாங்சுக்க சோசியல் மீடியால கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் சாதிச்சிருக்காரு தெரியுமா? எல்லையில நமக்காக போராடக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு ஹை பிரஷர் டென்ட்ஸ டிசைன் பண்ணி குடுத்தவர். அப்படிப்பட்ட குளிர்ல நம்ம நாட்ட சைனா கிட்ட இருந்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்தெல்லாம் புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்க சேஃபா இருக்கணும்னு நெனச்சு, அவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மேற்கொண்டு அவங்களுக்காக செஞ்சு குடுத்தவர் அவரு. அதே மாதிரி லே லடாக் மக்களுக்காக இதே மாதிரி அவங்களுடைய உரிமைக்காக போராடினாரு. 6த் ஷெட்யூல்ல கொண்டு வரணும். அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. மாநில அந்தஸ்து அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடின மனுஷன். தேச துரோகின்னு பட்டம் கட்டி அவர 6 மாசம் கொண்டு போய் சிறையில வைத்தது பாஜக. அவர் நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் ஏன் போராடுறாரு? ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் உடைய எதிர்காலத்து மேல இருக்கக்கூடிய உண்மையான அக்கறை. அந்த அக்கறை தான் பாஜக எவ்வளவுதான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் நான் திரும்ப திரும்ப எதிர்ப்பேன் அப்படிங்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவருக்கு குடுக்குது. மேக்ஸிசே அவார்ட் வின்னருங்க அவரு. அவ்ளோ எளிதில் அப்படிப்பட்ட அவார்ட யாருக்கும் தூக்கி குடுத்துற மாட்டாங்க. ஆனா அதோடைய அருமை எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கூட்டத்துக்கு எங்கேருந்து தெரியுது? வெட்கமே இல்லாம உட்கார்ந்து அந்த மனுஷனுடைய தியாகத்த ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. மீம்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. கேள்வி இங்க ஜென்சி எப்ப பேசப் போறாங்க அப்படிங்கிறது இல்ல. விஜய் எப்போ பேசப் போறாரு அப்படின்னு தான். அவர் மௌனத்துக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சிந்திச்சு பாருங்க. விஜய் ஏன் மௌனமா இருக்காரு? அதற்கான உண்மையான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்த பதிவு பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.